வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ஹெச் கம்பெனியில் எப்படி சரியான முறையில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நண்பர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன், சார் இது என்னால் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. இது கோவப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? பொறுமையாக இருந்தால் எதையுமே சாதிக்கலாம். வாங்க நண்பர்களே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அந்த லிங்க்கை டச் பண்ணோடனே கம்பெனியுடைய ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம்னு வரும். இதை நல்லா படித்து பாருங்கள். என்ட்ரு ரெஃபரல் யூசர் நேம், அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம், யூசர் நேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வெல்லும்னு கொடுத்துருப்பேன். அந்த நம்பிக்கை வெல்லுமை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய நேம், யூசர் நேம் இருக்குல்ல, அதை உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் நிக் நேமு எது வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமில் நம்பிக்கை வெல்லும் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் எது பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம், அதாவது உங்களுடைய பேர் கொடுங்க. உங்களுடைய ஃபுல் நேம் பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுங்க. லாஸ்ட் நேம் அப்பாவுடைய இனிஷியல், ஓகேங்களா? லாஸ்ட் நேமில் அப்பா இனிஷியல் கொடுங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இதில் நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட நிக் நேமு, உங்கள் ஃப்ரெண்டு நேமு, உங்களுக்கு பிடிச்ச பேர், இல்லை உங்கள் சேனல் பேர், ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? எழுத்துக்களாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி இந்தியான்னு இருந்தால் செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ நீங்கள் எது செலக்ட் பண்ணதில் அப்படியே விட்டுருங்க. வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அகெயின் திரும்ப அதே பாஸ்வேர்டு திரும்ப கொடுங்க. இதில் இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்க. ஐ அக்ரி வித் கம்பெனி பாலிசின்னு கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி க்ரியேட் ஆகிடும். இதில் ஐடி லாகின் பண்ணும்போது, ஓகேங்களா, லாகின் அக்கௌண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய யூசர் நேம் நீங்கள் கொடுத்தீங்களா, யூசர் நேம், நிக் நேம் எது கொடுக்குறீங்களோ அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கம்பெனியுடைய ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். மேற்கொண்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.